வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதேவேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி அண்ணன், செகண்ட் அண்ட் செவன்த் ஹவுஸ் இஸ் குட் பாவகம், ரைட்? பட் why called மாரக ஹவுஸ் and feel negative during its புக்தி? தசையில் கூட பிரதர் சில நேரங்களில் அவர்த்தோ நோட் பாவத்தம். ஓகே, என்ன கேட்குறீங்கன்னா, 2 7ஆம் அதிபதி நல்ல பாவகம் தானே, 2 7ஆம் பாவகம் நல்ல பாவகம் தானே, அப்போ ஏன் பாவத்துவம் இல்லாத நிலையில கூட புக்தியில கூட கடுமையான அமைப்புகள் செயல்படுது அப்படின்னு கேட்குறீங்க. ஓகே, மாரகம் மாரக அமைப்புன்றது ரொம்ப ஒரு மாதிரியான விஷயம். இதில் என்னன்னாக்கா, நீங்கள் சொன்ன அந்த 2 7ஆம் பாவகம் இயல்பாகவே பார்த்தீங்கன்னா தனம், வாக்கு, குடும்ப அமைப்புகளை கொடுக்கறது 2ஆம் பாவகம், பேச்சு மாதிரியான அமைப்புகளை கொடுக்கறது. 7ஆம் பாவகம் நட்பு, ஆப்போசிட் ஜெண்டர், பார்ட்னர்ஷிப், நண்பர்கள். நீங்கள் எந்த அமைப்புகளில் உங்களுடைய ஆப்போசிட் ஜெண்டர் நினைக்கிறீங்கன்ற தன்மையில் காலம், தேசம், சுருதி, யுக்தி, வர்த்தமான அமைப்புகளில் இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற உங்களுடைய ஆப்போசிட் ஜெண்டர்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த அமைப்புகளில் எப்பொழுதுமே இந்த 2 7ஆம் அதிபதிகளில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யாராவது ஒருத்தர் நண்பராக வருவார். ஒரு கிரகம் வந்து நண்பராகவும் ஒரு கிரகம் வந்து கொஞ்சம் கடுமையான எதிர் அணியில் இருக்கக்கூடிய அமைப்புன்னு வரும். இப்போ மேஷ லக்னம் எடுத்தீங்கன்னா 7ஆம் அதிபதி இவருன்னு வருவார், சுக்கிரன் வருவார். சாரி, மேஷ லக்னத்துக்கு 7ஆம் அதிபதினு பார்த்தீங்கன்னா 2 இந்த அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சுக்கிரன் வருவாங்க. சுக்கிரன் வந்து எதிர் அணி டீம். ஓகேங்களா? 2 பேரும் நண்பர்களாக கேட்டால் 2 பேரும் சேர்ந்தா மங்கள யோகத்தில் வருவாங்க. ஆனால் இயல்பாக 2 பேரும் எதிர் அணி டீம். இவர் அதிகார அணி, இவர் ஜாலி அணி. இவருக்கு என்னது ரிஷப லக்னத்துக்குன்னு எடுத்தீங்கன்னா மிதுனம், புதன் வந்து ரொம்ப ஒரு நட்பு அமைப்பில் வருவார். 7ஆம் இடத்து செவ்வாய் சொன்ன மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப். மிதுன லக்னம்னு எடுத்தீங்கன்னா 2ஆம் அதிபதி சந்திரன் கடுமையான எதிரியாக வருவார். ஆனால் 7ஆம் அதிபதி குரு பருவாலன்ற ரிலேஷன்ஷிப். பருவால தான், சூப்பர் வாவெல்லாம் கிடையாது. அதே மாதிரி கடகத்துக்கு சூரியன் வந்து நண்பராகவும் 7 சனி வந்து நல்லா இல்லாதவரும் வருவார். அதே மாதிரி சிம்மத்துக்கு புதன் வந்து பருவாலங்கன்ற ஃப்ரெண்டாகவும், இவர் சனி வந்து கடுமையான எதிரியாகவும் வருவார். இதே மாதிரி எல்லாம் கன்னி லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல குரு வருவார், 2ல் சுக்கிரன் வருவார். அதே மாதிரி துலாத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2ல் செவ்வாய் வருவார், 7ல் செவ்வாய் வருவார். அதே மாதிரி இவர் விருச்சிக லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் குருவின் தன்மையும், 7ஆம் இடம் வந்து சுக்கிரனுடைய அமைப்பு. சனியினுடைய மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் அவருடைய அவரே அந்த வீட்டினுடைய ஓனராகவும், 7ஆம் இடம் இவர் சந்திரனாகவும் வரும். கும்பத்துக்கு 7ஆம் இடம் எதிரின்னு சொல்லப்படக்கூடிய சூரியன், 2ஆம் இடம் குருன்னு வரும். குருவுடைய அமைப்புக்கு 7ஆம் இடத்துல அவருக்கு தன்னை பிடிக்காத புதனுடைய 7ஆம் வீடு, 2ஆம் இடம். இப்படி ஏதோ 2 பேர்ல ஒருத்தர் வந்து விருப்பமான பிடிச்ச அமைப்புன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா மிகப்பெரிய அளவுல சம்பாதிக்கணும்னா இந்த 2 7 9ஆம் அமைப்பெல்லாம் ஒரு அளவுக்கு கனெக்ட், சாரி 2 9 11ஆம் அமைப்பு ஒரு அளவுக்கு கனெக்டா இருக்கணும். ஓகேங்களா? அப்பதான் நீங்க பெரிய அளவுல சம்பாதிப்பீங்க. 7ஆம் பாவகம் அதற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பாவகம்னு வச்சுக்கோங்க. 7ல் சுபர் இருந்தா லக்னத்தை பார்த்து சுபத்துவப்படுத்துவார், 7ல் இருந்தா கெடுப்பார். சரி, இந்த மாரக கான்செப்ட் ஏங்க அப்படி பண்ணுதுன்னா, மாரகாதிபதிகள் வாய்ப்பு கிடைச்சா எப்ப அடிக்கலான்னு பாக்குறவங்க. ஆனா எப்ப அதனை பண்ணுவாங்க? அதிக சுபத்துவமாக இருக்கும்போது தான் மாரகம் நடக்கும், அதிக பாபத்துவமா இருக்கும்போது தான் பாதகம் நடக்கும். இந்த அமைப்பு பாருங்க, அதீத சுபத்துவம் அந்த இடத்துல மாரகத்தை செய்ய போறாங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த அமைப்புகள்ல மாரகாதிபதி அதிக சுபத்துவம் அடையும் போது தான் இங்க கெடுப்பாரு. ஆனாலும் தசாபுக்தி அமைப்புகள்ல இப்ப சொன்ன லக்னத்துக்கெல்லாம் அந்த ஒருத்தர் யாரோ ஒருத்தர் அவயோகரா வருவாரு, அவர் கெடுக்கவே செய்வார். ஒளியான அமைப்புகள்ல இருக்காரு, ஒரு அளவுக்கு அந்த மிதமான அமைப்புகள்ல இருக்காருன்றப்ப பேலன்ஸ்டா இருக்கும். ஆனா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு சறுக்கலா அவர் பண்ணதான் செய்வாருன்ற தன்மையில வரும். அப்போ இது எந்த லக்னம், லக்னாதிபதி எப்படி இருக்காரு, லக்னம் எப்படி இருக்கு, மற்ற பாவகங்கள் எப்படி இருந்து எந்த தசையில அந்த புக்தி வருதுன்றதை வச்சு இதை பார்க்கணும் பிரதர். ஆனால் நீங்க சொன்ன 2 பாவகத்துல ஒரு பாவகம் வந்து வலிமையான நட்பு அமைப்பான பாவகமும், இன்னொரு பாவகம் வந்து கடுமையான அமைப்புகளை செய்யறதுக்கு அப்படியே காத்து கிடக்கிற ஒரு பாவகமாகவும் இருக்கும். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.